ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸைஸ் 4.2 11th கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸைஸ் 4.2ல 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் எக்ஸைஸ் 4.2ல 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 11th கொஸ்டினில் ஃபைண்ட் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப். ஸோ ஃபைண்ட் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப். நான் அப்ஜர்வேஷன் கொடுத்துருக்கேன் 70 டிகிரிஸ், 35 டிகிரிஸ், 165 டிகிரிஸ், 90 டிகிரிஸ், 0 டிகிரிஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் டெஃபினேஷன் சொல்லிடுறேன். சப்ளிமெண்டரி என்ன அர்த்தம்னா லைக் சப்ளிமெண்டரி பேர் மாதிரி நீங்க யோசிக்கலாம் இதை. ஸோ சப்ளிமெண்டரி பேர் மாதிரி யோசிக்கலாம். சப்ளிமெண்டரி பேர் எஸ்கே என்னன்னா ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்கான். சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிஸ். சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் இஸ் நத்திங் பட் 90 டிகிரிஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சப்ளிமெண்டரி பேர்ல வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் சப்ளிமெண்டரி பேர்ல வரும். பேசிக்காக இந்த ரெண்டு ஆங்கிளும் சப்ளிமெண்டரி பேர். சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். அது 90 தெரியாமல் சொல்லிட்டு 180 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா சப்ளிமெண்டரி பேர். சப்போஸ் 90 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா அது பேர் காம்ப்ளிமெண்டரி பேர்னு சொல்லுவோம். அதை போன கொஸ்டின் நம்ம பார்த்தோம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் தான் அதை பார்த்தோம். ஸோ 70 டிகிரிஸ் பிளஸ் சம்திங். ஸோ 70 டிகிரிஸ் பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 180 டிகிரிஸ். இந்த பேரை தான் நம்ம சப்ளிமெண்டரி பேர்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரெண்டு ஆங்கிளையும் சேர்த்துட்டா சப்ளிமெண்டரின்னு சொல்லுவோம். ஸோ 70 டிகிரிஸோட பார்ட்னர் என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 70 டிகிரிஸ் தான் அதோட பார்ட்னர் என்ன நம்ம தேடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா 70 டிகிரிஸோட பார்ட்னர் என்னன்னு கிடைச்சிடும். பேசிக்காக ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா பேர் மாதிரி வரும். ஸோ அதான் பேசிக் லாஜிக்கு. ஸோ இதெல்லாம் அழிச்சிடுறேன். தேவையில்லாத அழிச்சிடுறேன். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதை அழிச்சிட்டேன். அவ்வளோதான், அழிச்சாச்சு. ஓகே. இப்போ இதெல்லாம் அடிச்சிடுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம போடலாம். ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 70 டிகிரிஸ்னா என்ன அர்த்தம்னா சப்ளிமெண்டரி வேற கலர் எடுத்துக்கலாம். 70 டிகிரிஸ் பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 180 டிகிரிஸ். ஸோ 180 டிகிரிஸ். ஸோ இப்போ இந்த சம்திங் கண்டுபிடிச்சா அதான் பார்ட்னர் ஆஃப் 70 டிகிரிஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா பேர் வந்துடும். ஸோ 70 -70 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. போத் சைட்ஸ் -70 ஆட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் அடிச்சிடலாம். ஸோ சம்திங் ஐசோலேட் பண்ணிட்டீங்க இந்த கொஷின் மார்க்கை. 180 - 70 இஸ் நத்திங் பட் 110 டிகிரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 11th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து 110 டிகிரிஸ். அவ்வளோதான். செகண்ட் பார்ட் பார்க்கலாம். 11th கொஸ்டினோட செகண்ட் பார்ட். ஸோ 35 டிகிரிஸ் ப்ளஸ் சம்திங் 35 டிகிரிஸ் ப்ளஸ் சம்திங் ஷுட் கிவ் ஒய் டிகிரிஸ் வச்சுக்கோங்க. ஒய் டிகிரிஸ் இந்த சம்திங்கை நான் ஒயின்னு கொடுத்துருங்க. ஷுட் கிவ் யூ 180 டிகிரிஸ். அதே ப்ரொசீஜர் -35 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. போத் சைட்ஸ் -35 ஆட் பண்ணிங்கன்னா இந்த லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை அடிச்சிடலாம். ஒய் டிகிரிஸ் ஈக்குவல் டு 180 - 35. 180 - 30 - 5 ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம். -35 நான் -30 -5 எழுதிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இதை கால்குலேட் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ 180 - 30 இஸ் நத்திங் பட் 150. 150 - 5 இஸ் 145. So y degrees is nothing but 145 degrees. So partner of 35 degrees is nothing, supplementary angle of 35 degrees is nothing but 145 degrees. So 145 degrees. So 11th question second part of the answer வந்து 145 degrees. Third part பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அழிச்சிடுறேன். தேர்ட் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சிடுறேன். இதை காப்பி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அழிச்சிட்டேன். 165 degrees plus something should give you 180 degrees. ஸோ இது நீங்கள் கெஸ் பண்ணி கூட கண்டுபிடிச்சிடலாம். 165 degrees plus something should give you 180 degrees. So mostly 15 தான் வரும்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரே யூஸ் பண்ணலாம். ஸோ -165 அண்ட் போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -165 இதை அடிச்சிடலாம். ஸோ சம்திங் ஈக்குவல் டு 180 - 65 ஜஸ்ட் நத்திங் பட் 15 டிகிரிஸ். அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் வந்து 15 டிகிரிஸ். ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 165 டிகிரிஸ் இஸ் நத்திங் பட் 15 டிகிரிஸ். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 180 டிகிரிஸ் வரும். அதாவது சப்ளிமெண்டரி பேர்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுதான் சப்ளிமெண்டரி பேர்னு சொல்லுவோம். ஸோ 11th கொஸ்டினில் ஃபோர்த் பார்ட் போகிறேன் இப்போ. ஸோ 11th கொஸ்டின் ஃபோர்த் பார்ட் 90 டிகிரிஸ் ப்ளஸ் சம்திங் த எக்ஸ் டிகிரிஸ் ஷுட் கிவ் யூ 180 டிகிரிஸ். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக 90 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். 90 போட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை. நம்ம மறுபடியும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணலாம். ஸோ -90 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா இதை அடிச்சிடலாம். ஸோ 180 - 90 இஸ் நத்திங் பட் 90 டிகிரிஸ். ஸோ எக்ஸ் டிகிரிஸ் இஸ் 90 degrees. Supplementary angle of 90 degrees is nothing but 90 degrees. So 90 plus 90 gives you 180. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 180 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 வந்துடும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்கோம். ஸோ இதை அடிச்சிடறேன். இதெல்லாம் இதை மட்டும் அடிச்சுக்கிறேன். ஸோ 0 degrees plus something should give you 180 degrees. ஸோ 0 degrees plus anything gives the same number. பேசிக்காக அது தெரியும் நினைக்கிறேன். 0 degrees திக்னஸ் அதிகம் வைக்கிறேன். ப்ளஸ் எனி நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த சேம் நம்பர். ஸோ இந்த கொஷின் மார்க்கில் நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0 degrees plus 180 degrees is nothing but 180 degrees. So supplementary angle of 0 degrees is nothing but 180 degrees. ஸோ இது ரெண்டும் ஒரு பேர்.
0 and 180 are pair, supplementary pair ன்னு சொல்லுவாங்க. pair. supplementary pair. supplementary pair. கரெக்டாக வரும். supplementary pair. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 180. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிடச்சிரும். சப்ளிமெண்ட்ரி இது கிடச்சிரும் உங்களுக்கு 180 டிகிரிஸ் கிடச்சிரும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிடைக்காது, 180 டிகிரிஸ் கிடச்சிரும். ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் போனால் ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஸ்லாஷ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இன் ஈச் கேசஸ். ஓகே, இது 4 கொஷின் கொடுத்துருக்கான், நம்ம ஸ்லோவாக முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இது ஈக்குவல் டு 180 டிகிரிஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா 25 டிகிரிஸ், இந்த 25 டிகிரிஸ் பிளஸ் திஸ் பிக் ஆங்கிள். ஸோ பிக் ஆங்கிள் பிளஸ் 25 டிகிரிஸ். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இந்த கொஸ்டின் மார்க் தான் கேட்டிருக்கான் பேசிக்கா. ஸோ -25 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. இங்கேயும் -25, இங்கேயும் -25 ஆட் பண்ணுங்க. இது அடிச்சிடலாம். 180 - 25 இஸ் நத்திங் பட் 180 - 20 இஸ் நத்திங் பட் 180 - 20 -5 எழுதலாம். இது -25 தான் -20 -5 ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். So 180 minus 20 is nothing but 160. 160 minus 5 is nothing but 155. So இந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து 155 degrees. அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் போனால் 30 degrees plus something should give you 90 degrees. This angle ABC is nothing but angle ABC is nothing but 90 degrees. So 30 degrees இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்கான். பேசிக்காக இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். தான் பேசிக்காக இதுதான். ஸோ 30 degrees plus question mark should give you 90 degrees. Add -30 on both sides. So you will isolate this question mark. அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே அடிச்சிடலாம். 90 - 30 is nothing but, so question mark equal to 90 - 30, which is nothing but 60 degrees. அவ்வளோதான். ஸோ இந்த இதோட வேல்யூ வந்து 60 degrees. 60 degrees. தேர்ட் கொஷின். பேசிக்காக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியா 67 degrees plus let's say the y கூப்பிட்றேன். y degrees should give you 180 degrees. 67 degrees plus y degrees should give you 180 degrees. So -67 மறுபடியும் both sides ஆட் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு ஜென்ரலா லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரிஞ்சா இது எல்லாமே போட்டுடலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். அது கூட உங்களுக்கு பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ -67 ரெண்டு சைடும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அடிச்சிடலாம் நீங்க. 180 - 67 எப்படி எழுதலாம்? 180 - 16 எழுதலாம். 180 - 60 -7. பேசிக்கா உங்களுக்கு லாஜிக் தெரியணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தெரிஞ்சாலே முடிஞ்சிச்சு. நீங்க ஈக்குவேஷன் அப்ப ஈஸியா நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். So 180 - 60 is nothing but 120. 120 - 7 is nothing but 113 னு சொல்லலாம். 113 degrees. So 113 plus 7 should give you 120. அப்படி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை அழிச்சிடறேன், தேவையில்லாத கொச்சன்னு இருக்கு, அதெல்லாம் அழிச்சிடறேன். ஸோ இதை அழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 113 தான். ஸோ இந்த y degrees is nothing but 113 degrees. லாஸ்ட் கொஸ்டின். இங்கே 46 degrees கொடுத்துருக்கேன். இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். பேசிக்காக இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 90 degrees வரும். So angle DBC plus angle ABD should give you angle ABC. அந்த மாதிரி கூட ஈக்குவேஷன் எழுதலாம் நீங்க. பேசிக்கா இது ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினீங்க, அது ஃபுல் எழுத தேவையில்ல. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரிஸ் வரும். ஸோ 46 டிகிரிஸ் 46 டிகிரிஸ் பிளஸ் லெட்ஸ் இது ஜெட்னு கூப்பிடுறேன் இந்த கொஸ்டின் மார்க். Z டிகிரிஸ் ஷுட் கிவ் யூ 90 டிகிரிஸ். ஏன்னா ரைட் ஆங்கிள் இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா அவன் ஸ்கொயர் கொடுத்ததுனால இது டினோட்ஸ் 90 டிகிரிஸ். 90 டிகிரிஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ -46 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. -46 போத் சைட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இதை அழிச்சிடலாம். ஸோ Z டிகிரிஸ் இஸ் நத்திங் பட் 90 - 46. 90 - 46 எப்படி இருக்குன்னா 90 - 45 - 1 இருக்கும். ஸோ பேசிக்காக -46 நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். -45 - 1 இப்படி ஏன் ஸ்பிளிட் பண்ண நான் சொல்லிடுறேன். ஸோ 90 - 45 இஸ் நத்திங் பட் 45. 45 - 1 இஸ் நத்திங் பட் 44. ஸோ ஆன்சர் இஸ் 44 டிகிரிஸ். அவ்வளோ. ஸோ ஃபைனல், அதாவது 12th கொஸ்டின்ல லாஸ்ட் 4th பார்ட் வந்து 44 டிகிரிஸ். ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 44 டிகிரிஸ். ஸோ பேசிக்காக எல்லா ஆன்சரும் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இது 150 டிகிரிஸ் தான் இதோட ஆன்சர். இது 60 டிகிரிஸ், இது 113 டிகிரிஸ், இது 44. ஸோ எல்லா ஆன்சருமே எழுதிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 12th கொஸ்டினும் 11th கொஸ்டினும் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.2 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணும். அதே ஃப்ரம் எக்ஸைஸ் 4.2 தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.